விஜயகாந்த் திட்டமே சொல்லாம ஜெயிச்சிட்டாருன்னு பாக்குறியா, அதுதான். அது வந்து சினிமா கவர்ச்சி. சினிமா கவர்ச்சி ஒரு பக்கம் கவர்ச்சி, ஒரு பக்கம் மக்கள் வந்து எப்பயுமே ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு சின்ன இது, அதுதான் எதிர்ப்பு. இதோட கொடுமை என்னன்னாக்கா, அர்பன்ஸ் ஏரியாவில், நகர ஏரியாவில் மட்டும்தான் விஜய் ஜெயிச்சாரு. கிராமங்கள்ல இன்னும் ஜெயிக்கவே இல்லை அவரு. 7-8 மாவட்டங்கள்ல ஒண்ணுமே இல்லை அவங்க. ஏன் அப்ப இதுல இருந்து என்ன கிராமப்புறம்ல ஜாதி ஒண்ணும் பார்க்கப்படுது. இந்த சென்னையில பாத்தீங்கன்னாக்கா அதிகமா ஜாதி பார்க்கப்படாது. அதனால அவங்க என்ன எதுவும் தெரியாம ஓட்டு போட்டாங்க. ஆனா ஊருல அந்த ஜாதி அடிப்படையில யாரு முன்னுரிமை தராங்க, அதனால இன்னும் ஜாதியினுடைய கட்டமைப்பு வந்து வெளியில வரல. எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ந்துட்டாலும் அப்படி ஒரு சூழல். அதனாலதான் விஜய் ஜெயிச்சாரு. பரவாயில்ல, ஜெயிச்சு வந்ததை பத்தி நாங்கெல்லாம் வரவேற்கிறோம். ஏன்னா புதுமை வரணும். ஆனா அவர் எப்படி நடந்துக்கிறாருன்றதை பத்தி தான். ஓகேண்ணா, இப்ப அண்ணாமலை அவருக்கு இந்த வீடியோ பாக்குறாரு, அவருக்கு எல்லாம் சொல்லணும்னா சொல்லுவீங்க? அண்ணாமலை இந்த வீடியோ அண்ணாமலைக்கு நம்ம சொல்ற அளவு அவரே ஒரு IAS ஆபீசர், IPS ஆபீசரு. அவருக்கு என்ன சொல்றது, அவருலாம் அந்த அரசியலை தேர்ந்தெடுத்து வந்ததே எனக்கு பெரிய ஆச்சரியம் தான். ஏன்னா அவருடைய பதவியை வச்சு நிறைய செஞ்சிருக்கலாம். அவர் இந்த மக்களுக்கு தொண்டாட்டலாம். ஏன்னா அரசு பதவி அதெல்லாம் விட்டுட்டு அரசியல்ல வந்து இன்னும் நிறைய செய்யணும்னு வந்தாரு. வந்த இடம் சரியில்லாத இடம். அதாவது கலைஞர் ஒரு தடவை சொன்னாரு. என்ன சொல்றீங்கன்னா, காலை வைக்கிற இடம் வந்து பொறிவடியா வைக்குது அப்படின்னு. உண்மைதான், நான் இதை சொல்லல. கலைஞர் சொன்னாரு வாஜ்பாயை பத்தி, தவறான கட்சியில இருக்கும் நல்ல மனிதர்ன்றாரு. தவறான கட்சியில நல்ல மனிதன் எப்படி இருக்க முடியும்னு நான்லாம் அப்ப பேசினேன். அது போலதான், நீ நல்ல மனுஷனா கூட இருக்கலாம், பிஜேபியில சேர்ந்தாக்க அது கெட்ட மனுஷனா மாறிடுவேன். ஏன்னா பிஜேபியினுடைய அஜெண்டாவே என்ன, ஒரே தேசம் ஒரே மொழி, இதெல்லாம் தவறான கொள்கைகள். இந்தியாவில் பல்தேசிய மக்கள் வாழ்கிறார்கள். சில பேர் வந்து நூலகங்கிட்டயோ பேட்டியோ எல்லாத்துலயும் ரீல்ஸ்ல பறந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் போனாச்சு வந்து திமுக கோட்டம் சொன்னாங்க, இப்போ வந்து தாவேகா கோட்டம் சொல்றாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து? திமுக கோட்டை காலியாகி தாவேகா கோட்டை ஆயிட்டா, இதே போல அடுத்த முறை வேற யார் கோட்டையாவது மாறலாம். மக்களை வந்து அனைவரும் மாற்றங்களை அதிகமா விரும்ப ஆரம்பிச்சாங்க இல்லையா? இல்ல, பொதுவாக மக்கள் எப்பயுமே விரும்புவான் மாற்றம் தானே. மாறும் என்ற வார்த்தையை தவிர உலகத்தில் அந்த மாற்றங்களை என்ன சீமான் பல வருஷமா பாத்தீங்கன்னாக்கா போட்டிட்டு இருக்கிறாரு. அவர் மேலே அந்த மாற்றங்களை வைக்க மாட்டாங்க. என்ன காரணம்? போன தடவை சீமான் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருந்தாரு, இந்த தடவை எவ்வளவு ஓட்டு வாங்கியிருந்தாரு. பெரியார தொட்டாருல்ல, அவர் கெட்டாரு. ஓகே, பெரியார் தொட்டாருன்னா சீமான் யாரா இருந்தாலும் கேட்டுடுவாங்க. தமிழ்நாட்டுல பெரியார தொட்டா கேட்டுதான் போகணும். ஆமா, அப்ப அவர் படு தோல்விக்கு காரணம் வந்து பெரியாரு தான். கண்டிப்பா அவருடைய இதுதான். ஆமா, பெரியார தொட்டுட்டு இங்க தமிழ்நாட்டுல குப்பை கொட்ட முடியாது. ஏன்னு கேள்ல, நான் சாமி கும்பிடுவேன், போய் சாமி கும்பிட்டு வெளில வந்து பெரியார் யாராவது திட்டினாக்கா நான் அவருக்கு எதிராக நடப்பேன். ஏன்னாக்கா பெரியார் ஒரு 100 ஆண்டு காலம் நடக்க முடியாத ஒரு விஷயங்களை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னே சொன்னவரு. அதை செயல்படுத்துறது பின்னாடி வந்த திமுக, திராவிட கழகம், இன்னும் 2-3 அமைப்புகள். அதுக்கு முன்னவே 1923லயே வந்து இங்க வந்து பனங்கல் ராஜா தான் இருந்தாரு. அப்பவே அது நீதி கட்சி அவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த இடத்துக்கு நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம். இதை பின்னோக்கி தள்ளக்கூடாது. அதுக்குதான் நானும் விஜய்க்கு சொல்றேன், இதை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கான வழியை பாருங்கள். அவர் ஆட்சி அமைக்கணும்னாக்கா ரெட்டையில இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சிகளே கூட்டு வச்சு ஆட்சி அமைக்க முடியும். ரெட்டையில வந்து பிஜேபி கூட இருந்தாங்கல்ல, அதனால அவர் கூப்பிடல. அதனாலதான் கூப்பிடல. அதனாலதான் மத்த கட்சிகள் இவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இல்லன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. இவருக்கு அந்த போய் ஆதரவு கூட கேட்கல. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி கிட்ட போயிட்டு ஆதரவு வாழ்த்து வந்து கேட்டாரு. கடிதம் முழுக்கொண்டு எல்லாருமே கொடுத்தாரு. எல்லாம் கேட்டிருப்பாங்க, வெளியில தெரியாது. ஆதரவு இல்லைன்னா எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? அதனாலதான் இப்ப ஒன்னும் இல்ல, ஏடிஎம்கே தனித்து நின்று இந்த தொகுதி வாங்கியிருந்தா ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சிருந்திருப்பாங்க. அவங்க வந்து பிஜேபி கூட அட்டாச் பண்ணிருக்கிறதுனால, பிஜேபி என்பது தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாத கட்சி, அது ஒரு ஒவ்வாமை. ஓகே, ஒரு ட்ராக் ஓடியது இல்லையா? ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டின் முதலமைச்சரா திருமாவளவனை வர வைக்கணும், அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைச்சு. நான் ஏற்கனவே அதை பத்தி சொல்லிட்டேன். என்ன சொல்லியிருக்கேன்னாக்கா, 2 சீட்டு வச்சிருக்கவங்க எல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுவதும் தவறு. அப்படி ஒரு ட்ரோல் போயிச்சிருந்தாலும் அதுவும் தவறு. ஆமா, தவறுதான். ஓகே, நன்றிண்ணா. ஓகே, நன்றிண்ணா.